ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வருகின்ற வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் பற்றியும் அன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடல் பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முருகனுக்கான முக்கியமான விரதங்களில் சொல்லப்படுறது அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் தான். அதுதான் ஒரு நெடிய பெரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7 நாள் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அந்த விரதம் கடைபிடிக்கும் போது அந்த விரதத்திற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. அனுபவமாக நிறைய பேர் வாழ்க்கையிலையும் அது நடந்திருக்கு. இந்த விரதங்கள் தவிர்த்து நம்ம சஷ்டி அன்னைக்கு, கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு, பங்குனி உத்திரம், இது மாதிரி நிறைய விரதங்களும் இருக்கலாம். அது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயம். இன்னைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதத்திற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சத்தியமான உண்மை. நீங்கள் வீட்டில் என்ன பூஜை வேணாலும் செய்யுங்க, ஆனால் முழு மன திருப்தியோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். முற்பிறவியில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ செய்ததற்கான பலனை தான் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த பிறவியில் நம்ம செய்த கர்மா தீரும்போது பிறவியில் நம்ம செய்த தெய்வ வழிபாட்டுக்கான பலனும் நம்ம சேர்ந்தே தீரும். நம்ம கர்மா படிப்படியாக குறைஞ்சிட்டு நம்ம எண்ணங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடணும். ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபடக்கூடாது அப்படின்றது இதனோட பொருள் கிடையாது. இதற்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லவே கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபவர்க்கு மேவ வராதே வினை. முருகா அப்படின்னு ஒருவர் சொல்லி திருநீரை எடுத்து நெத்தியில் பூசிக்கும் போது எந்த வினையுமே நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது முருகன் இருக்கும்போது அப்படின்றது தான் இதனோட பொருள். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையோட முருக வழிபாட்டை செய்யுங்க. முருகன் அவதரித்த தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். வைகாசி விசாகத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. சிவபெருமானால் முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு கதையும் இருக்கிறது. திருப்புகழ் அப்படின்னு முருகனாலே பேர் வைக்கப்பட்ட திருப்புகழை அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன முருகப்பெருமான் அன்னைக்கு தான் அவதரித்த நாள், அதாவது முருகப்பெருமானோட பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். அதனால் அன்றைய தினத்தில் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் நான் சொல்கிற இந்த பாடலை பாடி விரதம் இருக்கும் பொழுது அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் கண்டிப்பாக முருகப்பெருமானே உங்கள் வீட்டில் பிறப்பார் ஒரு குழந்தையாக அப்படின்றது சத்தியமான உண்மை. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகமாலையுற்று என்னாக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தேசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானந்தத்தில் மலைநீர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன்னடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமானே செகமாலையுற்றெனதக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனந்தத்தில் மலைநீர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிக்காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவேரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமானே. இந்த பாடலை பாடி நீங்கள் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இந்த பாடலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். இந்த வழிபாட்டு முறையை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா காலையிலையும் செய்யலாம், மாலை நேரத்துலேயும் செய்யலாம்.
இந்த வழிபாட்டு முறை அப்போது என்ன செய்யணும் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா 2 வெற்றிலை பாக்கு பழம் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானிடத்தில் இந்த பாட்டை முருக பாடி வழிபாடு செய்யுங்க. இந்த விரத முறையை 48 நாள் நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 48 நாள் திருப்புகழ் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக 48 நாளும் இந்த பாடலை பாடி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது காலை மதியம் இரவு இந்த 3 வேளைகளில் எந்த வேளையில் உங்களால் உணவு உண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு வேளையாவது உணவு உண்ணாமல் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முருகன் அவதரித்த நாள் அன்னைக்கு இந்த பூஜையை செய்யும்பொழுது அந்த பூஜைக்கு இரட்டிப்பு பலன் கண்டிப்பாக உண்டு. உங்கள் சார்பிலையும் நானும் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். குழந்தை வரத்தை அருளும் இந்த திருப்புகழை எல்லாருமே உச்சரிங்க, பாடுங்க. பாடலில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவும் நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.